தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 9/2/2026 திங்கட்கிழமை. சுவாதி நட்சத்திரம் காலை 6:30 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். திருநீலகண்ட நாயனார் குரு பூஜை. அந்த 63 நாயன்மார்களில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அந்த வரிசையில் திருநீலகண்ட நாயனார் இருப்பார். அவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவர் வாழ்க்கையில் இளமையிலேயே மனைவியோட சண்டை போட்டார். அடிச்சுக்கணுன்னா 2 பேருமே பேசுறது இல்லை. அப்படி பேசாது இருந்தாலும் இறைவனை நல்லா கும்பிடுவாங்க. நீலகண்டம் நீலகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவாய நமன்னு சொல்லுவாங்க. இப்படி இறைப்பற்று அதிகமாக இருந்த காலத்தினால இந்த இறைவன் பார்த்தாரு, 2 தம்பதியரையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க. ஒரு தரம் அவர் சிவ வழிபாடோட அவங்க இருக்கிற நேரத்தில் வந்தார். சிவபெருமான் வீட்டுக்கு ஒரு அடியார் வேஷத்தில் நீங்கள் எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்கன்னாரு. இவங்க சாப்பாடு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வாங்கினாங்க. 2 பேரும் ஒருவர் கையை பிடிச்சிக்கணும் குளிக்கணும். நாங்கள் 2 பேரும் பேசுறது இல்லை, சண்டை, அதனால எப்படி கையை பிடிச்சிக்கணும் குளிப்போம்னு சொன்னாங்க அவங்க திருநீலகண்ட நாயனார், திருக்காப்பு சுந்தரி. உடனே என்ன பண்ணாரு அவர், சரி ஒரு கம்பு வச்சுங்க, ஒரு களி வச்சு நீங்கள் இந்த பக்கம் நீ அந்த பக்கம் இருந்து கீழே முங்கி எழுந்துறீங்க அப்படின்னாங்க. வயதாயிருச்சு, 60 வயசுக்கு மேலே ஆயிருச்சு. இளமையிலேருந்தே அவங்க சச்சரவாக இருந்து ஒருவரோட பேசுறது இல்லை. உள்ள குளிச்சுட்டு எழுந்திரிச்சு பார்த்தா திரும்ப இளமையாவே மாறிட்டாங்க. இவர் இறைவன் காட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த புராணங்கள் சொல்லுது. அதனால இளமையாக மாறியதுனால இளமையாக்கினார் கோயில்னு சொல்லி சிதம்பரம் நகரத்தில் தெற்கு ரத வீதியில் இருக்கு. அங்கே போய் நம்ம வழிபாடெல்லாம் வச்சுக்கணும்னா வாழ்க்கையில் ஆரோக்கியம் சீராகும், இளமையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும்பாங்க. இது குன்றக்குடியிலையும் சுற்றுப்பிரகாரத்தில் திருநீலகண்ட நாயனாருக்கு சன்னதி இருக்கு. இது மாதிரியான சன்னதிகள் தமிழகம் எங்கும் இந்த குரு பூஜைகள் நடக்கிறதுல நம்ம கலந்துக்கிற போது நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் வருது. அவர்களுடைய தாம்பத்திய உறவு நல்லா இருக்கணும், அவங்க ஒருவரோடு அந்யோன்யமாக இருக்கணும், பகை பாராட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது மாதிரி திருநீலகண்ட நாயனார் வழிபாடு வச்சுக்கணும். அதுவும் இன்றைக்கு விசாகம் 9/2/2026 திங்கட்கிழமை. இன்றைக்கு 6:30க்கு மேல விசாகம். திருநீலகண்ட நாயனுடைய நட்சத்திரம் விசாகம், புனர்பூசம், பூரட்டாதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் குடும்ப உறவுகள் புனிதமடையாமல் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளில் மூழ்கி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நாயன்மார் வரிசையிலே இருக்கக்கூடிய அந்த திருநீலகண்ட நாயனரை நீங்கள் வழிபட வேண்டும். வாய்ப்பு இருப்பவர்கள் குரு பூஜையிலும் கலந்து கொள்ளலாம். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இரவு 2:22 வரை சந்திராஷ்டிரமம். எனவே இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். எனவே சந்திராஷ்டிரமம் என்று இருப்பதனாலே நீங்கள் வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது. அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். மற்றவர்களுக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும். வரவை காட்டிலும் செலவு கூடும். மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு உறுதுணை புரிகின்ற நாள். இந்த உற்றார் உறவினர்கள் மட்டுமல்ல, நண்பர்களும் உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு உதவுவார்கள். கருத்து வேறுபாடுகள் அகலும். காரிய வெற்றிக்கு கண்ணியமிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு இடம் வாங்கும் முயற்சியில் கூட உங்களுக்கு வெற்றி உண்டு. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வரலாம். இன்று நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கடன் சுமை குறைந்து கவலைகள் தீர்க்கின்ற நாள். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடும். அஷ்டமத்திலே செவ்வாய் இருப்பதனாலே ஓரளவு உடல்நிலையில் திடீர் தாக்குதல்கள் வரலாம். இருந்தாலும் கூட எங்கும் நீங்கள் செல்கின்ற பொழுது, வெளியில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி போன்றவைகள் வரலாம். மாற்று வைத்தியம் உங்களுக்கு மனக்கலக்கத்தை அகற்றும். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதனாலே பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற நாள். செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். அஷ்டமத்திலே சுக்கிரனும் இன்றைக்கு சேர்ந்து விட்டார். சனி இருந்தது, ராகு இருந்தது, புதன் இருந்தது, இப்போது சுக்கிரனும் புதனும் இணைந்தால் புத சுக்கிர யோகம். எனவே உங்களுக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. அதற்கேற்ற பணவரவும் உங்களுக்கு உண்டு. தொழில் சிறப்பாக வெற்றி நடைபோடும் நாள் இந்த நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும், சேமிப்புகள் கரையும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட என்ன செய்யலாம் என்று நினைப்பீர்கள். பொதுவாக கனிவாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வதே நல்லது. லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் எப்படியும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகவில்லையே என்ற கவலை அதிகரிக்கலாம். 6ஆம் இடத்திலே சூரியன், ராஜநாதன் 6இல் இருப்பதனாலே மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகளின் காரணமாக ஒரு சில முன்னேற்றத்தில் தடைகளும் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். 7ஆம் இடத்திலே சுக்கிரனும் புதனும் இருப்பதனாலே மனைவி அல்லது வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு வேலைக்காகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ முயற்சி எடுத்திருந்தால் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைத்து வருமானம் கூடுதலாக வர வாய்ப்பு உண்டு. கன்னிராசினியர்களே, 10லே குரு, பதவி மாற்றம் உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றம், பதவி மாற்றங்கள் வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் கேது, புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்றும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்த எண்ணங்கள் இன்று கைகூடலாம். பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் இருப்பதாலே பிள்ளைகளுக்கு வேலைக்காக ஏற்பாடு செய்தால் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சூழல் உண்டு. செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்றார். இட விற்பனையால் லாபங்கள் கிடைக்கலாம். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இரவு 2:22 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் செய்ய விரும்பினால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பயணத்துக்கான அறிகுறிகள் தென்படும். பொதுவாக உத்தியோகத்தில் இந்த இடத்திலிருந்து விலகி வேறு நல்ல நிறுவனங்களில் அழைப்பு வருமா என்று இயங்கியவர்களுக்கு இன்று வரலாம். கேது பார்வை இருப்பதனாலே சில தடைகளும் குறுக்கீடுகளும் உண்டு. இருந்தாலும் கூட அதை சாமர்த்தியமாக சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இதிலும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வது நேர்மறை சிந்தனைகள் மூலமே. அன்பு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கோ நீங்கள் பிறருக்கு செய்த உதவியின் காரணமாக அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு நான் எதை வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையப் போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும். ராஜநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலே துணிவும் தன்னம்பிக்கையும் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் தனித்தொழிலாக மாற்றலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கலாம். வாங்கிய சொத்தை விற்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ராஜநாதனோடு சூரியன் இருக்கின்றார். எனவே அரசு வழியிலும் ஆதாயங்கள் உண்டு. நீங்கள் அரசியல் களத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். பொதுவாக கடமையில் ஏற்பட்ட தொய்வு அகலும். கண்ணியமிக்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடைபெறும் நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. எனவே உங்களுக்கு எளிதில் எல்லா காரியங்களும் சிறப்பாகவே நடைபெறும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். மதிப்பு மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். அரைகுறையாக நேற்று நின்ற பணியை இன்று மீதியும் செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையலாம். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய் இருப்பதனாலே இடம் பூமி விற்பனையும் அதனால் வரும் தனலாபத்தையும் கொண்டு தொழிலை விரிவு செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். சூரிய பலமும் நன்றாக இருப்பதால் கொஞ்சம் வாக்கு கடுமையாக வரலாம். அதன் விளைவாக ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே கனிவாக பேசி இன்று நீங்கள் காரியங்களை சாய்த்துக் கொள்வதே நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நாள். அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருக்கின்றார். அஷ்டமத்தில் கேது. எனவே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் நிம்மதியும் இருக்காது. நினைத்தபடி நடைபெறவும் ஆகாமல் போகலாம். செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். மனப்பயம் அதிகரிக்கும். மன கிளேசத்தின் காரணமாக சில நல்ல காரியங்களை செய்யாமலே கூட விட்டுவிடுவீர்கள். 6லே குரு இருப்பதனாலே ஊரிலே பகை என்பார்கள். எனவே பகைக்கு மத்தியில் உங்களுக்கு வாழ்க்கை அமையும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம். எனவே இன்றைக்கு அமைதியை கடைபிடிக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த புது முயற்சி செய்தாலும் அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு புத சுக்கிர யோகமும் இருக்கின்றது. அதே நேரத்தில் கும்பச்சனி குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே பம்பரமாக சுழன்று பணிபுரியும் நாள். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்களையும் வாங்கி சேர்க்கும் எண்ணம் மேலோங்கும். வருமானம் உயரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று 2:22 வரை, அதாவது இரவு 2:22 வரை சந்திராஷ்டமம். பகல் முழுவதுமே சந்திராஷ்டமத்தில் இருக்கின்றது. எனவே மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும். பண நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கும். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டே செல்லும். கைமாற்று வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். செய்தொழில் மந்தமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். பிரபலஸ்தர்களை நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். இந்த நாளில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்று கவனமாக இருக்க வேண்டும். ஆலய வழிபாட்டிலும் குலதெய்வ வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.